எங்க சார்பா இந்த சின்ன பரிசை வாங்கிக்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அட கொஞ்சம் இருங்கப்பா. உனக்கு இன்னொரு பரிசும் கொடுக்கணும். வணக்கம் மகாராஜா. பீம், நீதான் சகூன் கூட போகணும். ஓ பீம், தொலைஞ்சு போன தாயத்தை நீ கண்டுபிடிச்சு கொடுத்துரு. அகட்டும் அரசே. நாம கோட்டப்பூரோட எல்லைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னைக்கு இரவு நாம இங்கதான் கழிக்க போறோம். அது இந்த மந்திர தாயத்தை கண்டுபிடிக்க இன்னொரு வழியும் இருக்கு. ஒரே நாள்ல அந்த மந்திர தாயத்தை நம்ம கைக்கு கொண்டு வர முடியும். நேர்மையாவும் திடமனசோட இருக்கானோ அவனாலதான் இத கண்டிப்பா செய்ய முடியும். அது வேற யாரும் இல்ல, நீதான் பீம். நான் என்னதான் செய்யணும் சொல்லுங்க. போனோம்னா நடுவுல ஒரு பாலடைஞ்ச கோவில் இருக்குமா. சரி சகுன், நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் விடியறதுக்குள்ள கிளம்பிடலாம். எங்க சார்பா இந்த சின்ன பரிசை வாங்கிக்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அட கொஞ்சம் இருங்கப்பா. உனக்கு இன்னொரு பரிசும் கொடுக்கணும். அடேங்கப்பா. ஆடுவோம் பாடுவோம் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுவோம் பீமோட பிறந்த நாளைதான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பீம். குணத்திலோ தங்கம். அட என்னப்பா இது, கேக் எங்களால வாங்கிட்டு வர முடியலையே. அதுக்கு என்ன விட்டு தள்ளு ராஜு. அட சும்மா இரு. நண்பனுக்காக இது கூட செய்ய மாட்டோமா என்ன? எல்லாரும் அந்த பக்கம் திரும்பி பாருங்க. நோ கேக் வந்தாச்சே. மேல பாருங்க, கேண்டில்லாம் கூட இருக்கே. எல்லா வருஷமும் தான் நான் கொண்டாடுவேன். ஆனா இந்த வருஷம் தான் என் பிறந்தநாள் சிறப்பா இருந்திருக்கு. நீதானே இந்த கூட்டத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ரேங்கோ? உண்மைய சொல்லணும்னா எங்க கூட்டத்தோட தலைவர் சாப்பாவுடைய நம்பிக்கையானவன் தான் நான். எப்பவுமே அவர் கூடவே நான் இருப்பேன். ஒரு நாள் எங்க ஊருக்குள்ள சகுன் நுழைஞ்சிட்டான். அவன் ரொம்பவே கெட்ட எண்ணம் கொண்டவனாயிருந்தான். ஆனா அவன் தன்னுடைய சாதுரியத்தினால ஒரு சின்ன குழந்தைய ஆபத்திலிருந்து காப்பாத்தி சாப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனா ஆயிட்டான். ஆனா உண்மையிலேயே சகுன் ரொம்ப கெட்டவன். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாவுக்கும் தெரிஞ்சு இருந்தது. அதனால் சகுன் மூலிகைகளை மருந்தா கொடுத்து சாப்பாவை ஏமாத்தினான். ரகசியங்களை தெரிஞ்சுக்க பார்த்தான். ஆனா சாப்பா எதுவும் சொல்லல. சகுன் அவரை கொலை பண்றதாவும் மிரட்டினான். எல்லா விஷயங்களையும் நான் மறைஞ்சிருந்து பார்த்தேன். மந்திர தாயத்தை அவன் கையில கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அவன் கோவப்பட்டான். கோவத்துல கையில இருந்த ஆயுதத்தை வச்சு என்ன தாக்குனான். எனக்கு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தோட அடையாளம் இப்போ நீ என் முகத்துல பார்க்கலாம். அப்படின்னா இந்த கூட்டத்துல இருக்கிற கெட்டவனே அந்த சகுன் தானா? நீங்க இல்ல? சகூர் ஏமாத்துக்காரா! என் ஆட்களை மறுபடியும் நீ தாக்க முயற்சி பண்ணுன
உன்னோட நண்பர்களை நான் ஒரு வழி பண்ணிடுவேன். ரேங்கோ மாதிரி மாத்திடவா? அமைதியா இரு. அந்த கோவிலை நோக்கி கிளம்பு. என்னால எல்லாத்தையும் உணர முடியுது. புது சக்தி கிடைச்சாச்சு. இந்த கல்லடி எப்படி இருந்ததுன்னு சொல்லு. உனக்கு என்னாச்சு? பீம், எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு. பீம், எழுந்துரு. சகுனை எதிர்த்து நில்ல. ஆனா ஆனா என்னோட சக்தி எல்லாத்தையும் அவன் பறிச்சுக்கிட்டானே. தப்பு. அதுதான் நீ செய்யற உதவிகள். அதனால எழுந்து தீயவைகளை அழிச்சிடு. வேண்டாம், அதை உடைச்சிடாத. போச்சு, என் சக்திகள் போச்சு. திரும்ப வா, வந்துருங்க. நான் ஒண்ண ஐம்பது, 51, 107, 1000. 1000 ஆயிடுச்சு காளியா. நான் ரெடி ஆயிட்டேன். போலோ கேம்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். உண்மையான ஹீரோவை மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. காளியா, கண்ணை திறந்துகிட்டு கனவு காணாத. கீச்சக், மண்ணு, நாங்களும் போட்டியில கலந்துக்க போறோம். ஏன் பயந்துட்டியா பீம்? பீம் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டான். அப்படியா? சந்தோஷம். அப்படின்னா நாம இந்த போட்டியை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கிடலாம். யார் தோத்து போறாங்களோ அவங்க ஜெயிக்கிறவங்களோட காலை பிடிச்சு நீங்க தான் சாம்பியன் சொல்லி பாராட்டணும். ராஜு, விட்டு தள்ளு. ஆமா ஆமா ராஜு, விட்டு தள்ளு. இந்த போட்டியெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. நீங்க வீட்ல தூங்குங்க. மண்ணு, என்னெல்லாம் பேசணுமோ இப்பவே பேசிக்கோ. நாளைக்கு இதே வாயால என்ன நீ பாராட்ட தான் போற. நாம விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? குதிரையில உட்கார்ந்துகிட்டு இந்த பாலை நீங்க எப்படி தள்ளிக்கிட்டே போவீங்கன்னு முதல்ல கத்துக்கணும். இதுதான் உங்களோட முதல் பாடம். எல்லாரும் குதிரை மேல ஏறுங்க. விளையாட்ட ஆரம்பிச்சாச்சு. பால கோல்ல போடுங்க. கையிடுங்க. ஆஹா, பிரமாதம். அருமையா விளையாடின பீம். இப்பவே கவனிக்கிறேன்.
கீச்சக் நடுவுல நிக்காத. கீச்சக், இது விளையாட்டின் நியதிக்கு புறம்பானது. இந்த மாதிரி எதிர்க்க வந்து நின்னு தடுக்க கூடாது. கொஞ்சம் அமைதியா இரு. பீம் ஒரு ஷாட் அடிச்சிட்டானா அவன் என்ன பெரிய சாம்பியன் ஆயிடுவானா? பிரமாதம்.